ஜோரா கைய தட்டுங்க. படத்துடைய ஹீரோ யோகி பாபு. அவருடைய அப்பா ஒரு மெஜிஷியன். பக்கத்தூரு, அக்கத்தூருன்னு சொல்லிட்டு சின்ன சின்னதா மேஜிக் ஷோ காட்டிட்டு வயித்து பொழப்புக்காக இந்த வேலைய செஞ்சுட்டு இது என்னோட டெலகிராம் சேனல். டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்க்கை எப்படி ஓப்பன் பண்ணுன்றதுக்கான எக்ஸ்பிளைன் வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். செஞ்சுட்டு வராங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோவுடைய அப்பா, நமக்கு அப்புறம் நம்மளுடைய பையன் தான் இந்த மேஜிக் ஷோவ பிரம்மாண்டமா எடுத்து நடத்தணும். நம்ம விட திறமைசாலியா இருக்கணும் அப்படி சொல்லிட்டு, நம்ம ஹீரோவுக்கும் மேஜிக்க பத்தின விஷயம் எல்லாமே சொல்லிக் குடுக்குறாங்க. ஆனா அந்த அளவு நம்ம ஹீரோவால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. என்னால இத கத்துக்க முடியலையே அப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் கோவம் வருது, வெறுப்பு வருது. ஆனா ஒரு நாள் நம்ம ஹீரோவுடைய அப்பா என்ன விட நீ பெரிய மெஜிஷியனா வருவ அப்படி சொல்லிட்டு, ஒரு மேஜிக் ஷோ நடக்கிற தீ விபத்துல இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ அப்பா சொல்லிக் குடுத்தத கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு நெறைய இடத்துல மேஜிக் ஷோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. ஒகேனக்கல் பக்கத்துல மேஜிக் ஷோ பண்ணிட்டு இருக்கும்போது, அங்க ஒரு 3 ரவுடி பசங்களால நம்ம ஹீரோக்கு தொந்தரவு வருது. அது மட்டும் இல்லாத அந்த 3 ரவுடி பசங்களும் சேர்ந்து ஒரு இளம் பெண்ண ரேப் பண்ணி கொலை பண்ணிடுறாங்க. அந்த குழந்தைய கொலை பண்றதுக்கான காரணம் என்ன? நம்ம ஹீரோக்கும் அந்த ரவுடி பசங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த கொலைக்கும் நம்ம ஹீரோக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இல்லையா? அப்படி சொல்றது தான் இந்த படத்தோடைய மீதி கதையே. இந்த படத்தோடைய முழு கதையை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க. ஸ்டார்டிங்ல படத்தோட ஹீரோயினி ஒரு வீட்டுக்கு வராங்க. வீடு பூட்டி இருக்கு அப்படி சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே வந்து ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, நான் மெஜிஷியனோட வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடு பூட்டி இருக்கு. அவரை பார்த்தே 2 மாசம் ஆச்சு. அவர் எங்க இருக்காரு? எப்படி இருக்காரு? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல, அந்த ஃப்ரெண்டும் உன்கிட்ட சொல்லாத கொள்ளாத ஓடி போனவங்க கிட்ட நீ ஏன் அவனை பத்தி கேர் பண்ணிருக்க? முதல்ல அங்கிருந்து கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் சொல்றாங்க. சோ அங்க கட் பண்ண ஒரு வயசானவர் மேஜிக் ஷோ பண்ணிட்டு இருக்காரு. அப்ப பாருங்க அந்த ஊர் மக்கள் கிட்ட நான் இப்ப பண்ண போற மேஜிக் ரொம்பவே ரிஸ்க் ஆனது. இதுல சின்னதா மிஸ் ஆயிடுச்சுனா கூட என் உயிருக்கு உத்தரவாதம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கையை ஃபுல்லா விலங்கு கட்டிக்கிட்டு ஒரு வைக்கபோருக்குள்ள போறாங்க. வைக்கபோருக்கு வெளியில பெட்ரோல் ஊத்தி அந்த வைக்கபோரை கொளுத்துறாங்க. சோ அவர் சொன்ன மாதிரியே அந்த வைக்கபோருக்குள்ள போனவரு மேஜிக் மூலியமா உயிரோட திரும்பி வரல, பொணமா தான் திரும்பி வந்தாரு. அங்க கட் பண்ண இப்ப நம்ம ஹீரோவை பஸ்ல காட்டாங்க. நம்ம ஹீரோ பஸ்ல சீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல 2 குழந்தைங்க இருக்கு. அந்த 2 குழந்தைங்களும் நம்ம ஹீரோவை பார்த்து இவரை பார்க்கறதுக்கு கரடி மூஞ்சி மாதிரி இருக்கு அப்படி சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு வராங்க. இத காதுல கேட்ட நம்ம ஹீரோவும் கரடியும் ஒரு ஜீவன் தானமா, அதை ஏன் கிண்டல் பண்றங்க அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப அன்பா பேச, அந்த குழந்தைகிட்ட நீங்க என்ன படிக்கிறங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோ கேட்டுட்டு வராரு. குழந்தைங்களும் நாங்க 6வது வகுப்பு தான் படிக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, அடுத்ததான் அந்த குழந்தைங்க நம்ம ஹீரோவை பார்த்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் நான் ஒரு மெஜிஷியன், உங்களுக்கு வேணா நான் மேஜிக் செஞ்சு காட்டவா அப்படி சொல்லி கேக்குறாரு. சோ பஸ்ல வந்துட்டு இருக்கும்போது ஒரு மேஜிக் ஷோ பண்றாரு. அதை பார்த்துட்டு அந்த குழந்தைங்களும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்ப அதுல இருக்கிற ஒரு குழந்தை எங்க அப்பா வேலைக்கெல்லாம் போறதுல தினமும் குடிச்சிட்டு வந்து எங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காரு. நீங்க மேஜிக் பண்ணி அவரை எப்படியாவது மாத்திடுறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் அந்த குழந்தை கேட்க, கண்டிப்பா நான் உங்க அப்பாவை மாத்துறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு நம்ம ஹீரோவும். அங்க கட் பண்ண அடுத்த நாள் நம்ம ஹீரோ அந்த ஊருக்கு மேஜிக் ஷோ காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மைக் மூலியமா எல்லா ஊருக்குமே தெரியப்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ண அன்னைக்கு நைட்டே மேஜிக் ஷோவும் நடக்குது. நம்ம ஹீரோ தான் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காரு. ஃபேமிலியோட கூட்டம் கூட்டமா வந்து மேஜிக் ஷோ பாக்குறாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா வராங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோ ஒரு குழந்தையை கூட்டு டிஃப்ரெண்டான ஒரு மேஜிக்க பண்றேன் அப்படி சொல்லிட்டு ஒரு கப்போர்டுக்குள்ள அந்த குழந்தைய போக சொல்லும்போது அந்த குழந்தை அந்த கப்போர்டுக்குள்ள மாட்டிக்குது. அதனால இவனுக்கு மேஜிக் தெரியல அப்படி சொல்லிட்டு வந்தவங்க எல்லாருமே நம்ம ஹீரோவை போட்டு பயங்கரமா அடிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிடுறாங்க. நம்ம ஹீரோவும் ஃபுல் எமோஷனலா போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் வராங்க. நீ தான் அந்த மேஜிக் காரனா அப்படி சொல்லிட்டு உனக்கெல்லாம் மேஜிக்கே தெரியல, நீ மேஜிக் ஷோ பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு ஊரை கூட்டி வச்சுட்டு எங்க எல்லாத்தையுமே வேலை வாங்கிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு நம்ம ஹீரோவையும் போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. என்ன ஏதுன்னு கூட விசாரிக்காம நீ தான் தப்பு பண்ண அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவை போட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அந்த மேஜிக் ஷோல ஒரு குழந்தை கபோர்ட்ல மாட்டிக்கிச்சு பத்தியா, அவங்க பேரண்ட்ஸே குழந்தைக்கு ஒண்ணும் இல்ல அவரை வெளியே விட்டுருங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவை வெளியே அனுப்புறாங்க. அப்ப பாருங்க நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு தான் அவர் கூட இருக்காரு. நம்ம ஹீரோக்கு உறுதுணையா இருக்கிறது ஒரு புறா மட்டும்தான். அந்த புறா கூட தான் பேசுவாரு, புறா கூட தான் இருப்பாரு. அந்த புறாவை ஒரு குழந்தை மாதிரி பார்த்துட்டு வந்துட்டு இருக்காரு. இப்ப நம்ம ஹீரோ ஜெயில இருந்து வீட்டுக்கு போறாரு. சோ நம்ம ஹீரோ மட்டும் தனியா தான் இருக்காரு. வேற யாரும் துணையெல்லாம் இல்ல. நம்ம ஹீரோவுடைய வீட்டுக்கு பக்கத்துலயே ஒரு 3 ரவுடி பசங்க இருக்காங்க. வேலைக்கு போகாம குடிச்சுக்கிட்டு போற வர பொண்ணுங்க எல்லாமே கிண்டல் பண்ணிக்கிட்டு அட்டகாசம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இதையும் நம்ம ஹீரோ கவனிச்சிட்டு தான் போயிட்டு இருக்காரு. அந்த 3 ரவுடி பசங்களும் நம்ம ஹீரோவுடைய உடல் தோற்றத்தை பார்த்து ரொம்பவே கேலியும் கிண்டலுமா பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த உடம்ப வச்சுட்டு இவன் மேஜிக் ஷோ காட்டுறானா அப்படின்ற மாதிரி. அங்க கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோயினி தான் காட்டாங்க. நம்ம ஹீரோயினி ஒரு ஜர்னலிஸ்ட். ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் ஜர்னலிஸ்ட் ஆகி ஒரு நியூஸ் சேனல்ல செய்தி வாசிப்பாளரா அறிமுகமாகறாங்க. அவங்க சொல்ற ஃபர்ஸ்ட் செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா நேத்து நடந்த சம்பவம் தான். அதாவது நம்ம ஹீரோ நேத்து மேஜிக் ஷோலாம் காட்டியிருந்தாரு பத்தியா, அதை பத்தின நியூஸ் தான் இன்னைக்கு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோயினியும் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி நீ நியூஸ்ல சொல்ற மெஜிஷியனை நான் பார்த்தே ஆகணும், அவருடைய அட்ரஸ் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி ஃப்ரெண்டு கிட்ட கேட்க, ஃப்ரெண்டும் நீ ஒரு சோசியல் சர்வீஸ் பண்றதுக்கு அவருடைய உழைப்பு உனக்கு தேவை, கண்டிப்பா அவருடைய அட்ரஸ் கிடைச்சிச்சுன்னா நானே உனக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. சோ அங்க கட் பண்ண அடுத்த நாளே அட்ரஸை தேடி கண்டுபிடிச்சி நம்ம ஹீரோயினியும் அவங்க
ஃப்ரெண்டும் நம்ம ஹீரோவோடைய வீட்டுக்கு போறாங்க. அப்படி போற வழியிலே அந்த 3 ரவுடி பசங்களும் நம்ம ஹீரோயினிய கிண்டல் பண்றதும், கேலி பண்றதுமா இருக்காங்க. அது மட்டும் இல்லாத நமக்கு எல்லாமே வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. இந்த உருவத்துக்கு இப்படி ஒரு வாய்ப்பா அப்படின்ற மாரிலாம் கிண்டல் பண்ணி பேச, நம்ம ஹீரோவும் ஹீரோயினிய பார்த்து அவங்கள பத்திலாம் நீங்க கவலைப்படாதங்க. அவங்க ஒரு பொறிக்க பசங்க. நீங்க உங்க வேலை ஒண்ணுன்னு இருங்க. சரி எதுக்காக நீங்க வந்திருக்கீங்க அப்படின்ற மாரிலாம் நம்ம ஹீரோ கேட்க, நம்ம ஹீரோயினியும் நீங்க எனக்காக ஒரு மேஜிக் ஷோ பண்ணி ஆகணும் அப்படி சொல்லி கேட்கறாங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன் அப்படி சொல்லிட்டு அவங்கள அனுப்பிச்சு வைக்கிறாரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ அந்த ரவுடி பசங்க கிட்ட ஏன்டா இப்படிலாம் கிண்டல் பண்றீங்க? உங்களுக்குலாம் வேற வேலையே இல்லையா? அப்படி சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டு அங்க இருந்து வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தோனே நம்ம ஹீரோ அவங்க அப்பா படத்த பார்த்து, நீ சொன்ன மாரியே எனக்கு ஒரு வேலை வந்துருச்சு. என்ன தேடி வந்து மேஜிக் ஷோ பண்ணி ஆகணும் அப்படி சொல்லி கேட்டுட்டு போறாங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது அப்படி சொல்லிட்டு அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அடுத்த நாள் நைட்டு போயிட்டு மேஜிக் ஷோ பண்றாரு. அப்ப பாருங்க எல்லாருமே ஆரம்பத்துல அப்ரிஷியேட் பண்றாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு ரிஸ்கான மேஜிக் வரும்போது எல்லாருமே தப்பிச்சு போக தான் பார்க்கறாங்க. சோ அத நினைச்சு நம்ம ஹீரோ பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினி பக்கத்துல வந்து அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. உங்களால கண்டிப்பா பண்ண முடியும். அவங்க நம்பிக்கை வைக்கலாம் என்ன? நீங்க உங்களுக்கு உங்க மேல கான்ஃபிடென்ட் இருக்குல்ல அது போதும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி நம்ம ஹீரோவை அப்ரிஷியேட் பண்றாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோ சோகமா தான் இருக்காரு. சோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சோகத்தோட வீட்டுக்கு போனோனே அப்பாவுடைய சின்ன சின்ன ஞாபகம்லாம் வருது. அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ மேஜிக் கத்துக்கிறதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணியிருப்பாரு. ஆனாலும் அவரால ப்ராப்பரா கத்துக்க முடியல. எப்பயுமே நான் ஒரு உதவாக்காரர் தான்ப்பா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பயங்கரமா வருத்தப்பட்டுட்டு இருக்காரு. அங்க கட் பண்ண அடுத்த நாள் நம்ம ஹீரோயினி கால் பண்ணி நம்ம ஹீரோ கிட்ட பேசுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்கு மறுக்கிறாரு. ஏன்னா ரொம்பவே அவமானப்பட்டு வந்த நிலையில யார்கிட்டயுமே நம்ம ஹீரோ முகம் கொடுத்து பேசுறது இல்ல. அடுத்த நாள் அந்த 3 ரவுடி பசங்களும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து எனக்கு நீ ஒரு மேஜிக் ஷோ கத்தாகணும். அதை வச்சு நான் 4, 5 பொண்ணுங்கள கரெக்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, நான் உங்களுக்குலாம் சொல்லிக் கொடுக்க மாட்டேன்டா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் திட்டி அனுப்பிச்சிடறாரு. சோ அதுக்கப்புறம் அந்த 3 பசங்கள்ல ஒரு பசங்க மட்டும் ஒரு பொண்ணு மேல குறியா இருக்கா. அந்த பொண்ணு யாருடான்னு பாத்தீங்கன்னா, ஆரம்பத்துல நம்ம ஹீரோ பஸ்ல ஒரு குழந்தையை பார்த்து என்னுடைய அப்பா கூட குடிச்சிட்டு வந்து தினம் சண்டை போடுறாரு. அவருக்கு நீங்க ஒரு மேஜிக் ஷோ பண்ணி கொடுக்குறீங்களா அப்படி சொல்லி கேட்டுச்சு பத்தியா, அந்த குழந்தை மேல அந்த ரவுடி பையன் கண்ணாவே இருந்துட்டு வரான். இன்னொரு சைடு பார்த்தா அந்த 3 ரவுடி பசங்களும் சேர்ந்து நம்ம ஹீரோவை தொந்தரவு பண்றதுமாவே இருந்துட்டு வராங்க. சோ இதெல்லாமே போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு நம்ம ஹீரோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா அங்கேயும் நம்ம ஹீரோவுக்கு ரெஸ்பான்ஸ் இல்ல. சோ அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினி நம்ம ஹீரோவுடைய வீட்டுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா பழக ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புடிச்சு போயிடுது. சோ அதுக்கப்புறமா வெளியே அங்க இங்கன்னு சுத்த அந்த 3 ரவுடி பசங்களும் நம்ம ஹீரோ சந்தோஷமா இருக்கிறத பார்த்து பொறாமப்பட்டு அவனை எப்படியாவது கொலை பண்ணணும், அவனை பழி வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 அடியாட்களை செட் பண்ணி நம்ம ஹீரோவுடைய கையை வெட்டிடுறாங்க. சோ இப்போ நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு வர இந்த சைடு பார்த்தா அந்த 3 ரவுடி பசங்களும் சேர்ந்து 2 அடியாட்களை செட் பண்ணாங்க பத்தியா, அவங்க கூட குடிச்சிட்டு சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு வராங்க. சோ அந்த நேரம் பார்த்து அந்த பஸ்ல பார்த்தோம் பாத்தியா ஒரு குழந்தை, அதாவது நம்ம ஹீரோ கிட்ட கூட பேசியிருக்க பாத்தியா, அந்த குழந்தை இவங்க காரை கிராஸ் பண்ணி போக அந்த ரவுடி பசங்க 3 பேருமே சேர்ந்துக்கிட்டு அந்த குழந்தையை கடத்திடுறாங்க. கடத்துறது மட்டும் இல்லாத அந்த குழந்தையை எல்லாருமா சேர்ந்து ரேப் பண்ணி கொலை பண்ணி ஆத்தோரத்துல தூக்கி போட்டுறாங்க. இந்த நியூஸ் பரபரப்பா ரொம்ப பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. இன்னொரு சைடு பார்த்தா நம்ம ஹீரோ எங்க இருக்காரு, அவருக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி ஒரு சைடு தேடிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு சைடு பார்த்தா நம்ம ஹீரோவும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வராரு. அது மட்டும் இல்ல நம்ம ஹீரோவுக்கு கையில ஒரு நரம்பு கட் ஆயிடுச்சு. அவரால இதுக்கப்புறம் மேஜிக்கே செய்ய முடியாது அப்படி சொல்லிட்டு டாக்டரும் பயங்கரமா அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சாங்க. சோ நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் உள்ள போயிட்டு அப்பா கிட்ட பயங்கர எமோஷனலா பேசிக்கிட்டு வெளியே வந்து டோரை லாக் பண்ணிட்டு வீட்டுக்கு பின்னாடி ஒரு அண்டர் கிரவுண்ட்ல ஒரு வழி போகுது. அந்த வழி பாத்தீங்கன்னா வீட்டுக்கு உள்ள தான் போகுது. நம்ம ஹீரோ ஏன் வெளியே வந்து லாக் பண்ணிட்டு திரும்பவும் வீட்டுக்குள்ளேயே போகணும் அப்படி சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறியா தான் அந்த இடத்துல இருக்கு. சோ அங்க கட் பண்ண அடுத்த நாள் அந்த இறந்து போன பொண்ணு சமாதியை பார்க்கறதுக்காக அந்த ரவுடி பையன் அங்க போறான். அப்படி போயிட்டு அந்த சமாதியாண்ட உட்காந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துல ஒரு டெட் பாடி எந்திரிச்சு நிக்குது. அதை பார்த்த உடனே அவன் ஷாக் ஆகி ஒரு சிலுவலை முட்டி அந்த இடத்துல இறந்து போயிடுறான். சோ அங்க கட் பண்ண அடுத்த நாள் காலையில போலீஸ் அதை ஹேண்ட் ஓவர் பண்ணி அதை இவன் எப்படி கொலை செய்யப்பட்டான் அப்படி சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த 2 தொடர்கொலையை பத்தி பிரஸ் மீடியா எல்லாமே ரொம்பவே இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு விறுவிறுப்பா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ அங்க கட் பண்ண இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோயினி ஒரு சைடு தொடர்ச்சியா தேடிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. அதே சமயத்துல அந்த நியூஸ் ரிப்போர்ட்டர் ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு இப்ப நடக்கிற கொலைக்கும் மெஜிஷியனுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா அப்படி சொல்லிட்டு ஒரு சந்தேகத்தின் அடிப்படையிலும் கேள்வி கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயினி வீட்டுக்கே போய் பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து பாக்குறாங்க. அங்க பாத்தீங்கன்னா வீடு பூட்டு போட்டுட்டு இருக்கு, யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு திரும்பி போயிடுறாங்க. சோ அங்க கட் பண்ண இப்ப ரவுடி பசங்களை தான் காட்டுறாங்க. 5 பேர்ல ஒருத்தன் இறந்து போயிட்டான், இன்னும் 4 பேர் இருக்காங்க. இவங்க 4 பேருமே உஷாராயிடுறாங்க. சோ அந்த பொண்ணை ரேப் பண்ணி கொலை பண்ணதுக்கு அப்புறம் நம்மள ஒருத்தன் இறந்து போயிட்டான். இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னே தெரியல, நம்ம தலைமறைவாயிடலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு கட்டத்துல முடிவு பண்ணிடுறாங்க. அந்த 4 பேர்ல ஒரு ஃப்ரெண்டு இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஐடியா கொடுக்குறான். அந்த மெஜிஷியன் காணாம போய் 2 வாரம் ஆச்சு, நம்ம தலைமறைவா இருக்கணும்னா அவனுடைய வீட்டுக்கு தான் போய் ஆகணும் அப்படி சொல்லிட்டு நம்ம மெஜிஷியனுடைய வீட்டுக்கே போயிடுறாங்க. பூட்டை உடைச்சு உள்ள போயிட்டு இவங்க புது பூட்டு போட்டுக்கிட்டு வெளியே 2 பேரும் உள்ள 2 பேரும் இருந்துட்டு வராங்க. சோ அப்பதான் தெரியுது நம்ம ஹீரோ இதெல்லாமே பிளான் பண்ணி தான் செட் பண்ணிருக்காரு. அதாவது இவனுங்க எப்படி வந்தாலும் இங்க வருவானுங்க, இவனை நம்ம கொலை பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு பிளானடா தான் இருக்காரு. சோ இப்போ உள்ள 2 பேர் இருக்காங்க பாத்தியா, அவனுங்கள ஒரு பிளான் பண்ணி நம்ம ஹீரோ கொலை பண்றாரு. ஏன்னா நம்ம ஹீரோக்கு தெரிய வந்துருச்சு அந்த குழந்தையை இவங்க தான் கொலை பண்ணாங்க அப்படி சொல்லிட்டு. சோ அதுக்காகவும் நம்ம ஹீரோவுடைய கையை வெட்டினதுக்காகவும் பழி வாங்கறதுக்காக தான் இதெல்லாம் நம்ம ஹீரோ பண்ணிட்டு இருக்காரு. இப்ப வீட்டுக்குள்ள 2 ரவுடி பசங்க இருக்காங்க, நம்ம ஹீரோவும் உள்ளதான் இருக்காரு. ஆனா அந்த ரவுடி
பசங்களுக்கு தெரியாது நம்ம ஹீரோ இருக்கிற இடம் எதுன்ட்டு. சோ அதே சமயத்துல தான் நம்ம ஹீரோயினியும் திரும்பவும் நம்ம ஹீரோவ பாக்கறதுக்காக வீட்டுக்கு வராங்க. ஆனா வீடு வந்து புதுசா ஒரு பூட்டு போட்டு இருக்கிறத அவங்க ஃப்ரெண்டுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. இதுதான் நம்ம படத்தோட ஸ்டார்ட்டிங்ல பார்த்திருப்போம். ஹவுஸ் ஓனர் வந்து வேற பூட்டு போட்டுருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயினோட ஃப்ரெண்ட் சொல்ல, நம்ம ஹீரோயினும் இத கேட்டுட்டு இங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. சோ அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ ஒவ்வொருத்தரையா கொலை பண்ணிட்டு வராரு. வீட்டுக்குள்ள இருந்த 2 பேரையும் கொலை பண்ணிட்டாரு. சோ அதுக்கப்புறமா இந்த கொலையெல்லாம் நம்ம ஹீரோ எந்த ஒரு எவிடன்ஸ் எல்லாமே அழிச்சறாரு. அது மட்டும் இல்ல ப்ராப்பரா இந்த கொலைய பண்ணியிருக்காரு. இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோயினிக்கு ரொம்ப சந்தேகம் கூடிட்டே போயிட்டு இருக்கு. இவரையும் ஆள காணோம். ஆனா தொடர்ச்சியா கொலை நடந்துட்டே வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ போலீஸ் ஆபீசருக்கு ஒரு சில உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அந்த போலீஸ் ஆபீசர் எல்லாமே நம்ம ஹீரோவுடைய வீட்டுக்கு வந்து சர்ச் பண்ணிட்டு போறாங்க. இங்க எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்கல. அவன் எங்க போனான் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. நம்ம இந்த கேஸுங்களை விசாரிக்கத்தா இவன் காணாம போனான்னு சொல்லிட்டு இவனை விசாரிக்கத்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விக்குறியா அந்த இன்ஸ்பெக்டருக்கு யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. சோ இந்த கேஸை ஹையர் டிபார்ட்மெண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. ஹையர் டிபார்ட்மெண்ட்டும் வந்து ஃபுல்லா செக் பண்ணி பாக்குறாங்க. இப்ப மீத இருக்கிற அந்த 2 பசங்களும் திருப்பி நம்ம ஹீரோவுடைய வீட்டுக்கு நம்ம ஹீரோவே பிளான் பண்ணி வர வச்சு அவங்கள அந்த இடத்துல கொலை பண்றாரு நம்ம ஹீரோ. அப்ப பாருங்க திடீர்னு போலீஸ் ஆபீசர் எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்தாங்க. சோ அந்த இடத்துல ஒரு பாடியை நம்ம ஹீரோ மாரி செட் பண்ணி அந்த வீட்டையே நம்ம ஹீரோ கொளுத்திடுறாரு. சோ அதுக்கப்புறமா போலீஸ் ஆபீசர் எல்லாமே வீட்டுக்கு வந்து பார்த்தோன்னே அங்க ஒரு டெட் பாடி இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோ தான் சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாத நம்ம ஹீரோ அந்த இடத்துல ஒரு ரெஃபரன்ஸையும் கொடுத்து வச்சிருக்காரு. இது என்னுடைய ப்ரீ பிளான்டு ஃபயர் எஸ்கேப் பண்றது நான் கொளுத்திக்கிட்டு நானே இறந்து போனதுக்கு சமம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு எவிடன்ஸ் அந்த இடத்துல வச்சுட்டு அந்த வீட்டை கொளுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்லயும் போலீஸ் ஆபீசர் எல்லாமே நோட் பண்ணிட்டாங்க. சோ அந்த பொண்ணை இந்த 4-5 ரவுடி பசங்க தான் சேர்ந்து கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எவிடன்ஸும் அவங்களுக்கு ப்ராப்பரா கிடைச்சிருச்சு. சோ அவங்கள கொலை பண்ணதுக்காக தான் ஹீரோ இவங்கள கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஆபீசர் எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோ திடீர்னு நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி நான் தான் பேசுறேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரே ஆச்சரியம் யாரா இருக்குமோ அப்படி சொல்லிட்டு. அப்ப நம்ம ஹீரோவே சொல்லிடுறாரு நான் தான் மெஜிஷியன் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதை கேட்ட உடனே நம்ம ஹீரோயினையும் பயங்கரமா சந்தோஷமா வராங்க. ஏன்னா இவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இவர் இறந்து போல உயிரோட இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அத்தோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த படத்தோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.